எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ் ஆக்சுவலி. ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையாக பேசி. ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஐ டச் இட்ஸ் வெரி டச்சிங். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம டைரக்டர் சார்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் படம் அப்போதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சரி ஓகே, நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம், படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்ணுறாரு. மேடம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம், ஒரு காப் ரோல். சொல்ல போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரவண மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். சார் நான் தான் இது பாருங்க, நான் ஓரளவுக்கு நடிப்பேன். அப்படியா மேடம், சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு. ஹீஸ் வெரி மச் பர்டிகுலர். லைக் ஒரு ஆர்டிஸ்ட், நீ எப்படி இருந்தா என்ன, எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாம எனக்கு இப்படிதான் வேணும், நீங்க ட்ரிம்மா இருக்கணும், நீங்க வந்து பாடி வைஸா இருக்கட்டும், இல்ல உங்க ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல. அண்ட் இந்த படத்துல மெயினா நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம். அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட 200% இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது, சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் 25 நாள். எல்லாமே அவ்வளோ உண்மை. எங்கெங்க செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல சிவம் அண்ட் ராஜ்வேல் சார், நீங்க டீம் அப்பா இப்படியே இருங்க, இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா டீம் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினைச்சது வந்து மியூசிக்னு சொல்லுவேன். phenomenal you were, seriously. டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக்கு தான் டக்குன்னு கேட்சியா இருக்கு. ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார், அமேசிங்கா இருக்கு. சத்தியமா சொல்லணும்னா நான் இந்த படத்துல நடிக்காம இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலா இவ்வளோ பேஷனேட்டா ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் சார், மனமார்ந்து வாழ்த்துறேன். இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். அண்ட் இங்க பார்த்துட்டு இருக்க எல்லா மீடியால உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும், ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும், இந்த மாதிரி கரெக்டா நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்காங்க, பாத்துருங்க. ஸோ he'll make it happen. ஸோ எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறதுக்கும் நன்றி சார். நிறைய படங்கள்ல நடிக்கலாம். ஐ மீன் we can work more. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பத்தி நிறைய நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்ல, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்பாக்சனோட போலாம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் நக்ஷத்ரா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி இங்க எல்லாரும் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவுக்காக பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் டேரக்டர் சார் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறத இந்த படத்துல ரொம்ப சிறப்பாவே காட்டியிருக்காரு. ஸோ நீங்க எல்லாரும் படம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க, அதுலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் போல எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினால
சமூக வந்து சீரழின்னு எத்தனை படம் சொல்றோம்? சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமா இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்க ஒரு மேடையில அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லிருக்காங்க? சொல்லுங்க தம்பி, யாரும் குடிக்காதீங்க, குடிச்சா உங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்? பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுறாங்களா? குடியை பத்தி யாராவது பேசுறாங்களா? யாராவது ஒரு இப்போ யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒண்ணு சொல்றாங்களே? எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது? ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமம், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சும்மா சொல்லிக்கிருக்கோம்? யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்க ஜாதி ஒழிப்போம் சொல்றாங்களா? சொல்ல மதம் நம்ம எம்மோ சம்மதம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு? அரசியல் சொல்லுவாங்களா? இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மா மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் இங்க சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க சினிமா கிடைக்க உங்களுக்கு கூத்தாடி. நீங்க என்ன பண்றீங்க? நல்ல விஷயம் அவனுக்கு குறை சொல்றது, இவன் அவன் குறை சொல்றது. நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா? நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல்வாதி நல்ல விஷயம் யாராவது சொன்னா மேடையில பேசுறாங்களா? நல்ல விஷயம் போய் இங்க சினிமா தாங்க. இங்க சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்துல இருந்து அரசியல்வாதிகளோ இங்க சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதியை நடிக்க வரணும்னு கேட்க மாட்டாங்க. கேட்கிறோமா? எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனா சினிமால இருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடியா வராங்க. அப்ப அரசியல் நீங்க நடிக்க வந்தா நாங்க ஏத்துக்குவோம், சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தா நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரங்க எதுக்கு எதையும் பிள்ளைங்க ஏன் கூச்ச புரிய, ஏன் இவ்வளவு கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொன்னா, நாங்க நல்லது சொல்றோம். இன்னைக்கு ராஜீவ் சொல்றாரு பெண்ணை நீ பாதுகாப்பாரு, இதை நீங்க சொல்றீங்களா? நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல, இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்ப இல்ல, இது காலங்காலமா கெட்டுதான் இருக்கும். ஆனா ஆண்டுகிட்டு தான் இருக்கும். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்துல முதல்ல பெண் வேஷம் போட்டாரு. எம்ஜிஆர் கூத்தாடிதான். நாங்க கூத்தாடி பெருமையா சொல்லுவோம் நாங்க, ஏன்னா நான் நல்ல சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல, எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய்ப்பாசம் வந்துச்சு? எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான்? எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான்? அவங்களுக்கு கூத்தாடி, அப்பா அம்மா மதிக்காம ரோட்ல விட்டுவிட்டு இருக்கவே உங்களுக்கு உயர்ந்தாங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்க கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தாரு, அவரும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்க அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க. நீங்க கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்க கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னன்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவா சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கு ஒரு தொழில். எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேசுறது எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவா யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, சினிமாவில்தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லயே சென்சார் முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்பது உடல்நலத்துக்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். எல்லாரு சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்துல 150 படத்துக்கு மேல வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்க சொல்றோம், ஃபர்ஸ்ட் பிகினிங்க குடிய கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரா சொல்லியிருக்கீங்களா? நீங்க என்ன, நீங்க வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க,
ஒவ்வொரு அரசியல் மேடையும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மா இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யாரு பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க உங்க மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமா, அங்கேயும் நீ சொல்ற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்க சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்க நல்லதை சொல்றோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது. அதனால திரை உலகில் நீங்க யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல் விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம்.